அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்ப நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. டெல்லி ஜந்தர் மந்திர்ல பேன் நீட் அப்படின்னு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க. நீட்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் பேன் நீட் எதுக்காக சொல்றோம் அப்படிங்கறத பத்தியும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீட்டுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா போராடின ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இப்பவும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஆனா தமிழ்நாடு அரசு தான் போராடாது, வெல்லாது. சாரி, தாவேக அரசு போராடாதுங்க. நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்ல. இந்த போராட்டத்தை பத்தி நிறைய பேரு நிறைய பேசியிருக்காங்க. ஆனா பேசாமல் பேசிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை பத்தி தான் பேச போறோம். பாருங்க இவங்க போராட்டம் எப்படி இருக்குன்னு. நீட்டுக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டம் இதுதாங்க. தமிழ்நாடு முழுவதும் இதுக்கு எதிராக பேசி பேசி உருவான போராட்டம். ஜந்தர் மந்திர்ல டெல்லியே அதிர்றபடியான கோஷங்கள் போட்டு உருவான போராட்டம். ஆனா இவங்க தன்னுடைய சைகையின் மூலமா இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு சைன் இருக்குல்லங்க, போராடுகிறோம், நாங்கள் எங்களுக்காக போராடுகிறோம். இப்படி மாணவர் அமைப்புகள்லாம் டெல்லியில இவ்வளவு தீவிரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, தமிழ்நாடு இதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் ஒருத்தர் ரொம்ப தீவிரமான ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறாரு. ஜனநாயகத்தை காக்க, கடைசி ஜனநாயகத்தை காக்க தமிழ்நாட்டில இருக்கும் எல்லாருமே இது ஒரு திருவிழா மாதிரி அந்த சினிமாவை பார்க்கணுமாமா. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத சினிமா, ஏற்கனவே செத்து புதஞ்ச சினிமா, எல்லாரும் பார்த்தும் கேட்டும் சலிச்சு போன ஒரு படம். அது போக இப்ப ரீசன்ட் பீரியட்ல விஜயோட படம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒண்ணுத்துக்கும் ஆகாதுன்னு. அப்படியா? கத்தி படத்துல அவரு ஜீவா கேரக்டர்ல என்ன பேசியிருக்காரு தெரியும்ல, கடைசி உசுறு இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு அப்படின்னு பேசினாருன்னு சொன்னீங்கல்ல. அப்படி சொன்னா அவரோட விவசாயத்துறை மந்திரி தான் விவசாயிகள் வேற வேலையை பாருங்க, நீங்க ஏன் விவசாயம் பண்ண வரீங்கன்னு கேக்குறாரு. ரியல் வேற ரீல் வேற அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். ஆனா மக்களுக்கு தான் அது புரியல. மக்கள்னா எந்த மக்கள்? எங்க எக்ஸாம்பிள் காட்டு. இதோ குழந்தையே இல்லாத இந்த அக்கா தான் எக்ஸாம்பிள். இந்த அக்கா குழந்தை இல்லைன்னு உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு குழந்தை ஏதாவது இருந்திருந்தா இந்த நீட்டு பிரச்சனைக்காக அக்கா நின்னு பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா அக்கா பேசுற விஷயத்த நீங்க ஒரு தடவை கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் பேசலாம். விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாதாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டு யாரு தான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எங்க வீட்லயும் அப்படிதான் இருப்பாரு. அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது கேட்டீங்கல்ல, இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை. இப்படித்தான் எங்க தமிழ்நாடு இருக்குன்னு வெளியே எங்கேயும் போய் நம்ம பெருமையா பேசவே முடியாது. இந்த அக்கா கிட்ட நம்ம மத்தவங்க மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க போறதுல ரொம்ப டீசென்டாவே கேள்வி கேட்போம். இன்னைக்கு இருக்கிற சென்சஸ் படி ஆண் பெண்ணுடைய பெர்சன்டேஜ் வந்து சமமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பெண்கள் ஒரு 10-20 பேர் அதிகமா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படிக்கா கல்யாணமான ஒரு ஆண் 2 பொண்டாட்டியோட இருக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி அது சகஜம்தாக்கா, அது யாரு வேணா பண்ணலாக்கா, திறமை இருக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்க்கா. இதுல சிறப்பம்சம் என்னன்னா அக்காவோட வீட்டுக்காருக்கே 2 இருக்குதாமா. இப்ப நம்ம அக்கா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வினால அக்காவோட மனசு புண்பட்டா பட்டுட்டு போட்டுங்கிற. இந்த அக்காவுக்கும் இந்த அக்கா மாதிரி பேசின எல்லாத்துக்கும் புண்படுற மாதிரியான வீடியோ தான் இது. நீங்க யாருக்குக்கா சிக்கா இருக்கீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு 2 பேர் இருக்காங்க, அது ஒரு பொண்ணு நீங்க சேர்த்துட்டீங்க. அப்போ நீங்க யாருக்கோ ஒரு ஆளுக்கு சிக்கா இருப்பீங்கல்ல, அது யாரு இருக்கீங்களா? அந்த திறமையான நபர் இருப்பார்ல, உங்க வீட்டுக்காரரை விட கூட திறமையான நபர் இருப்பார்ல, அந்த நபர் யாருக்கா? உண்மையாலுமே அப்படி இருக்கீங்களா? கேவலமா இல்ல உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? செருப்பு கழட்டி அடிக்க வேணாம் உன்ன அப்படின்னு நாங்க உங்களை கேட்கலாம். தெரிஞ்சு பேசுனா சரி கேட்கலாம்,
தெரியாம பேசுற உங்ககிட்ட நாங்க என்னன்னு பேச முடியும்? அக்கா ஏன் இவ்வளவு வெரசமா பேசுறாங்கன்னா, 2 காரணம் தாங்க இருக்கும். ஒண்ணு, விஜய் மேல அக்காக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும், இல்லனா அக்கா அந்த மாதிரி இருக்கணும். சரி, 3வது காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அந்த 3வது காரணம் தான், யாராவது அக்கா கையில பணம் கொடுத்து, அக்கா சும்மா பேசிட்டு போங்கக்கா, அப்புறம் வர்றத அப்புறம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அக்கா திருப்பி ஏன்பா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அக்கா, கண்ணகி கதை கேட்டிருக்கீங்கல்ல? கோவலன் மாதவி கூட இருந்ததுக்காக கோவலனை என்னைக்காவது அவங்க திட்டி இருக்கிறாங்களா? கோவலனை கொன்ன கோவத்தான கோவத்துல போய் கொன்னாங்க. ஏன் மதுரையவே எரிச்சாங்களே. நலாயினின்னு ஒரு பொண்ணு, நீங்கெல்லாம் நலாயினி தான்க்கா. வீட்டுக்காரருக்கு, அது கை கால் வராது வீட்டுக்காரருக்கு அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசை, கை கால் தான் வரல, மத்தபடி அவருக்கு ஆசை இருக்கு. நீங்கெல்லாம் நலாயினி மாதிரி தானே இருக்கீங்க. உடனே நலாயினி கூடையில அந்த ஜடத்தை உட்கார வச்சு தலையிலேயே தூக்கிட்டு போயிருக்காக்கா. அவங்க எங்க போனாங்க தெரியலக்கா, அது நீங்க தான் சொல்லணும் எங்க போனாங்கன்னு. உங்களுக்கு தான் அதெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா உங்க வீட்டுக்காருக்கு இன்னொன்னு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓ, வீட்டுக்காரருக்கு இன்னொன்னு இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த இன்னொன்னுதான் நீங்களா? உங்க அக்கா உங்களை செருப்பு கழட்டி அடிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இது ஏதோ உங்களை திட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது காலங்காலமா ஆண் சமூகம் பெண்களை இப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. பெண்களும் இதுக்கு பழக்கப்பட்ட பெண்களாகவும் அவங்களுக்கு முட்டு கொடுத்துமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என்ன, இத பத்தி எல்லாம் பொது வெளியில யாரும் தைரியமா பேச மாட்டாங்க. நீங்க அதை தைரியமாவே பேசுறீங்க. அதுவும் இது எப்ப இருந்து தெரியுமா? மே 10க்கு அப்புறம் தான் இது எல்லாமே இங்க நார்மலைஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான், ஊசி இடம் கொடுக்காமலாம் நூல் உள்ள போகும், கூந்தல இருக்கிற மகாராசா அள்ளி முடியறான். அட, அவனுக்குதான் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாம் எதுக்கு நீட்டை பத்தி எல்லாம் பேசிக்கின்னு? நம்ம எல்லாம் எதுக்குங்க நீட்டுக்கு எதிரா போராடிக்கிட்டு? நம்ம ஜனநாயகன் படத்தை சக்சஸ்ஃபுல்லி திருவிழா மாதிரி கொண்டாடணும். அப்புறம் அதுவும் போக இந்த மாதிரிலாம் விஷயம் வந்தா சகஜங்க அப்படின்னு சொல்லணும். வள்ளி தெய்வானே கூட வந்தா கூட நம்ம ஏத்துக்கணுங்க அப்படின்னு சாதாரண பேசக்கூடிய இடத்துக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீட்டுக்கு எதிராக போராடுற இடத்துல எல்லாம் கிடையாது. ஆனா சென்னையில ஏதோ ஒரு ஓரமா 2-3 மாணவர்கள் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்களா? முதல்ல அத போய் வாங்கப்பா. இங்க உட்கார்ந்து என்னப்பா கத்திக்கிட்டு, நீங்க போங்க போங்க போய் டிக்கெட் வாங்க. பேன் நீட்டா முக்கியம். திருவிழாப்பா, தமிழ்நாட்டுக்கே திருவிழா. இத விட என்ன வேணும் தமிழ்நாட்டுக்கு? இதுக்கு முன்னாடி சேரி இல்லா ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேரப்புள்ளன்னு பாடினவரோட படம்பா. அப்படித்தான் எங்க தலைவர் பாடினாரு அப்படின்னு சொன்னதுக்காக தான் பாடநூல் கழக தலைவரா ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க இப்ப ரீசெண்டா. ஆட, இப்பெல்லாம் கவர்மெண்ட் வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியா போச்சுங்க. அடுத்த தடவை அவர் உங்க ஊருக்கு ஏதாவது வந்தாருன்னா அந்த கூட்டத்துக்குள்ள உங்க அப்பாவையோ அம்மாவையோ பிள்ளையோ கொண்டு போய் விட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அதுவும் கவர்மெண்ட் வேலைங்க. அதை விட்டு போட்டு நீட்டை பேன் பண்ணி கஷ்டப்பட்டு அடி வாங்கி டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் இங்க சாதாரணமா பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு அப்படிங்கறத நம்ம உறக்க சொல்லியே ஆகணும். ஆனா நம்ம இப்ப அப்படி பேச முடியாது. நீட்டுக்கு எதிராக நம்ம பேசுறோம்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுற மாதிரி, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறோம்னா சிஎம்முக்கே எதிராக பேசுற மாதிரி. சிஎம்முக்கு எதிராக நம்ம ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை வர்றதுக்கு முன்னாடி, வழக்கு வர்றதுக்கு முன்னாடி வன்னியரசனை வண்டி எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எங்கிட்ட மிஷின் வச்சிருக்கா? அதான் வன்னியரசன் கிட்டதான் எக்ஸ்ரே மிஷினே இருக்கு. இப்பெல்லாம் வன்னியரசனுக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? இப்ப போட்டியே வன்னியரசனுக்கும் திருமானனுக்கும் தான் நினைக்கிறேன். யாரு துணை முதல்வர் ஆகிறது அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். அந்த கட்சி எப்படி இருந்த கட்சி? இந்த போட்டியில புதுசா வைகோன்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு வேற. அதாவது நாஞ்சி சம்பத்தை ஒழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு ஒருத்தர் கட்சி வச்சிருக்காருல, அவரை சொல்றேன். சரி சரி சரி, ஒரு டிஸ்கிளைமருங்க. ஒழிச்சே தீருவேன் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. இது ஜஸ்ட் அரசியல் வார்த்தை, இது மிரட்டல்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வைகோவுக்கு இதுதான் வேலை. நாஞ்சி சம்பத் எங்க போறாரோ அங்கேயும் இவரு போய் அவர் என்னென்ன பண்ணுவாரோ அதை பண்ணிட்டு வந்துருவாரு. அப்புறம் இந்த காதர் மொய்தீன்னு ஒருத்தர் இருந்தாரு, பேராசிரியர்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரை. இப்ப அவரும் இந்த போட்டிக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தாவேகாவுக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுத்து நல்லாட்சி நடத்த உதவி புரிவோம்னு சொன்னவங்கலாம் அந்த அக்கா தேவையில்லைங்க. உண்மையாலுமே அந்த அக்கா பேசுனது தேவையில்ல. மிஞ்சி போனா அவங்களோட அத்தியாவசியத்துக்காக ஒரு 500 ரூபாய்க்கு பேசிட்டு போயிட்டாங்க. பாருங்க, தமிழ்நாட்டுல பேன் நீட்டை பத்தி பேச முடியாம போயிட்டு இருக்கு. செய்கையின் மூலம் அந்த பெண் கொடுத்த செயல் இருக்குல்லங்க, அது கண்டிப்பா இந்த நீட்டை துரத்திரும். நம்ம பிரதமர் மோடி
ஏதோ பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காருங்க. கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அண்ணாமலையை நான் ஒரு புள்ளிக்கமா கூட மாத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வித்ட்ரா பண்றதுக்கு நியாயம் வாய்ப்பு இருக்கு. ஆனா போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். போராட்டக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்மளுடைய ரியல் பசப்புகள் டெல்லியில சாப்பிடாம போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ரீல் பசப்புகழ் இருக்காருலங்க, சாப்பிட்ட மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, நம்ம டம்மி பசப்புகளுடைய கடைசி படத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். தமிழ்நாடே தயாராக இரு. இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இனிமே உனக்கு திருவிழாவே கிடையாது. இந்த ஒரே திருவிழாவை ஒவ்வொரு நாளும் கொண்டாடு. தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி உயர்வுக்கு காரணமான இந்த திருவிழாவை கொண்டாடு. தமிழ்நாட்டின் GER வளர்ச்சிக்கு காரணமான இந்த ஜனநாயகனை கொண்டாடு. தமிழ்நாட்டில் பெண்களின் நிலை மேம்பட்டு இருக்கிறதுக்கு காரணமான ஜனநாயகனை கொண்டாடு. இது வரைக்கும் சும்மா தானே ரீல்ஸ் எடுத்த, இதுக்கு மேல சும்மா சும்மா ரீல்ஸ் எடு. சும்மா 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 ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இரு. அவங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கட்டுங்க. நீங்க சீரியஸா நம்ம சேனலை டெவலப் பண்றதுக்கு பணம் போடுங்க. அந்த நம்ம சேனலுக்கான உதவி தொகைய இதுவரையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. கொடுக்க போறவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. எஸ், பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.